Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதியன்று பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 நபர்கள் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இதனால் அட்டாரி வாகா எல்லை மூடல், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு, பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவு, விசா மறுப்பு போன்ற சில அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டது. மேலும் பாகிஸ்தானுடன் நேரடி வர்த்தக உறவை இந்தியா துண்டித்தது. இருந்த போதிலும் துபாய், சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் வர்த்தக தடையை மீறி பாகிஸ்தானுக்கு செல்வதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுதோறும் $10 பில்லியன் மதிப்பிலான இந்திய பொருட்கள் பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக செல்வதாக சொல்லப்படுகிறது. அதாவது துபாய், சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வரி சலுகையுடன் அந்நாட்டு சேமிப்பு கிடங்கில் வைக்கப்படும் இந்திய பொருட்களில் இந்திய லேபிள்களை மறைத்து துபாய் தயாரிப்பு என்பது போன்ற போலி லேபிள் ஒட்டப்பட்டு துபாய் தயாரிப்பு என்ற போர்வையில் அதிக விலையுடன் பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஏற்கனவே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த நிலையில் தற்போது மறைமுக வர்த்தகத்தையும் இந்தியா தடுக்க நடவடிக்கை எடுத்ததால் பொருளாதார ரீதியில் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. இந்தியா நேரடியாக ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தாமல் வர்த்தக ரீதியில் பாகிஸ்தானுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.